அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 2025 இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்னி ராசி என்னுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார் பார்க்கணுங்க. ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. வருமானத்தை நோக்கி போறாரு, நல்ல ஒரு குடும்பத்தை நோக்கி போயிருக்காரு, நல்ல ஒரு ஆதாயத்தை நோக்கி போறாரு அப்படிங்கிறதான், குடும்பத்தோட ஒன்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்காக சுக்கிரன் அந்த இடத்துல 4ஆம் தேதிக்கு வந்துடுறாரு. ஸோ சுக்கிரனோட 2ஆம் இடத்து அதிபதி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதனும் அங்கே போய் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை, பொருளாதார நிலையாகட்டும், ஒரு வண்டி வாகனம், சொத்து சுகங்களை வாங்குறதாகட்டும், ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போறது, வருமானத்தை நோக்கி போறது அப்படிங்கிற அமைப்புல தான் 2ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ஒரு நல்ல நிலைமையில அற்புதமாக சொந்த வீட்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் கன்னியோட வீட்டில் இருந்தவங்க நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்துல இருந்தது ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வில் பவரோட, முன்ன வந்து சுக்கிரன் வந்து புதனுடைய வீட்டில் இருந்தாரு. இப்போ வந்து புதன் வந்து சுக்கிரனுடைய வீட்டில் வந்து புதனும் சுக்கிரனும் ஒரு பரிவர்த்தனை யோகம் முடிஞ்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டான யோகத்தில் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு சூரியனும் புதனும் அப்படிங்கிறது. இந்த ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன், அதாவது கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்துக்கிட்டு ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் அதிபதி செவ்வாயும் உங்களுக்கு ஆட்சியோட இருக்கிறாருங்க. அது 12ஆம் இடத்து அதிபதி சூரியனோட கூடி இருக்கிறாரு 16ஆம் தேதிக்கு பிறகு. ஓகேங்களா, 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்காரு. நீச்சமா இருந்தாரு, சரிங்களா. நீச்சமா இருந்தாலும் அது செய்ய வேண்டிய பலன்களை ஒரு தடுமாறி அப்படிங்கிற ஒரு திடீர்னு ஒரு வெளியூர் போனோங்க, வெளிநாடு போனோம், வெளி மாநிலம் போனோம், பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போனோம், ஒரு அரசியல் சம்மந்தமாக இருக்கட்டும், அரசு சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்கிறீங்க, அது ஒரு தடையாகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அது இப்போ தான் கிளியர் ஆகுதுங்க, கிளியர் கட் ஆகுதுங்க. உங்களுக்கு 3ஆம் இடத்துல நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்லாம் பழிதமாகும், சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, இளைய சகோதரர்களுடைய உறவுகளுக்கு மேம்படும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட பேசுறது இல்லை, தங்கச்சிகிட்ட பேசுறது இல்லை, அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு மனசு கசப்பு, ஒரு செலவு சங்கடம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. அதெல்லாம் இப்போ வந்து தீரப்போகுது அப்படின்னு 2 பேரும் பேசி, ஏன்னா சூரியன் செவ்வாய் நல்ல ஒரு கிரகம் தான், நட்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா பேசி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம், ஒரு நல்ல ஒரு மறுபடியும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. விட்டதை பிடிக்கணும், விட்ட சொந்தங்கள் மீண்டும் இணையுது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு 12ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு, வெளி மாநிலம் போறது வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள், தொழிலுக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், ஒரு அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் எங்க இருக்காரு, உங்களுடைய 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி அவரு தான். அவர் வந்து 7க்கும் 4க்கும் உடையவர். உங்களுடைய 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். திருமணம் போன்ற சுப காரியங்கள், மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருமணம் இதாகிடுச்சுங்க, ஃபெயிலியர், ஆனால் 2ஆம் திருமணத்துக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குருபாக உங்களுடைய பார்வைகள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய 7ஆம் இடத்து மேலே பதியுதுங்க. ஸோ கன்னி லக்னத்துக்கு, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்வைகள் குருவுடைய வீடு மீன ராசியை பார்க்கறது, அது உங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் 4ஆம் இடத்து மேலேயும் உங்களுடைய, அதாவது 3ஆம் இடத்து மேலே பதியுது. 4ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கிறாரு. 7க்கும் 4க்கும் உடையவரும் 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும் பொழுது மனதில் தோன்றிய விஷயங்கள், ஆசை, அபிலாஷைகள், நன்மைகள், நான் எப்போதோ யோசிச்சோம்பா, இப்போ கடந்த பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, டக்குன்னு நடக்கும். நேற்று முந்தானத்தை யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்பவர். உங்களோட வயதுல மூத்தவர்களால் நல்ல நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிறது. அரசாங்கங்களினால, அரசு மேலதிகாரிகளினாலும், நீங்க வேலை செய்யற உங்களுக்கு பக்கத்துல கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களாலும் உங்களுக்கு சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் 5ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல மீன ராசியில உட்காந்துருக்காரு, அதாவது வக்ரமா இருக்கிறாரு. ஸோ அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டை பார்க்கறாரு. நீங்க மனசுல நினைப்பீங்க, ஒரு வேலையில ஒரு மாற்றம் வேணும், ஒரு வேலை கிடைக்கணும் அப்படி இப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது போறதுக்கு ஒரு சில சோம்பல் தன்மை, தடைகள். நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழுந்திரிச்சு இந்த காரியத்தை கடற்கரை முடிச்சிருந்துப்பான்.
கரெக்டாக நம்ம பார்த்தா அவரை பார்க்கணும், அதை பார்த்து நம்மளுடைய காரியத்தை கரெக்டாக பண்ணிவிடணும், நேற்று விட்டதை இன்னைக்கு பிடிச்சா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்குவீங்க. அடுத்த நாள் வந்து அந்த காரியத்தில் ஒரு சுணக்கம் ஏற்படும். ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறதுனால அதிக அளவு நீங்கள் முயற்சி எடுக்கணும். சனியினுடைய பார்வை வந்து ஸ்லோ அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து செதுக்கிறாரு, அந்த படிப்படியாக அனுபவத்தை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு தூக்கத்துக்கோ அல்லது சோர்வுக்கோ நம்ம முக்கியம் கொடுக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக நம்மளுடைய கேரக்டர் ஆக்டிவேட்டாக இருக்கு. மணி எந்திரிக்கிறீங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க, அடுத்ததான் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் பண்ணி அது பாராயணம் பண்ணிட்டு உடனே டக்கு டக்குன்னு உங்களுடைய வேலையில சுறுசுறுப்பாக இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு பிடிக்குங்க. சனி ஸ்லோ பிளானட் தான் இருந்தாலும் அவங்க சுறுசுறுப்பாக இயங்குறவங்களை மேலே வந்து அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறோம், மென்மேலும் முன்னேற்றத்தை நோக்கி வைப்பாங்க. ஏன்னா குருப்பாக குரு சனி இணையிறாங்க சரிங்களா. ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் ரெண்டும் இணைந்த குரு சனி அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கையில பிறப்படுத்துறதுக்கு உண்டான காரணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அனுமதிங்க. வேலையில் இருக்கிறவங்க, இந்த பேங்க் செக்டரில் இருக்கிறவங்க அல்லது அரசு அதிகாரிகள், இந்த கணக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், அப்படி விரும்பிய இடமாற்றங்கள் அப்படிங்கிற கண்டிப்பாக இது நடக்க போகுது. அதே சமயம் 5ஆம் இடத்து மேலே பதிவு குழந்தைகளினால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அருமையான குழந்தை செல்வம் பெற்றெடுக்குமாக அவருடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி கண்டிப்பாக நடக்கும். விரும்பிகளை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா 11ஆம் இடம், 11 ஆசைப்பட்டுட்டோம், அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும். 5ஆம் இடம் காதல், அறிவு, படிப்பு, முன்னேற்றம் எல்லாம் தான். 5ஆம் பார்வை 7ஆம் இடத்து குரு. ஸோ ஆசைப்பட்டது நடக்கும். ஆசை திருமணம், காதல் திருமணம் அப்படின்னா வீட்டுக்கு தெரிஞ்சு இந்த அரேஞ்ச் மேரேஜை கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆனால் 6ஆம் இடத்துல ராகுவன் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் சரிங்களா. 6ஆம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் கவனத்தை உழைக்கிறதுக்கு, ஒரு உழுக்கு கொடுக்கறதுக்கு, ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு சில முயல்வாங்க. ஆனால் அதெல்லாம் முறியடிச்சு நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி வர சூடுவீங்க. ஆனால் பிரம்மாண்டம் இதெல்லாம் இது பண்ணால் இது கிடைக்கும் அப்படிங்கிறது ஆசை வார்த்தைக்கு பயங்காதுங்க சரிங்களா. நீங்கள் மனதில் உங்களுக்கு உண்டான நம்மளால் இவ்வளோ முடியணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணுறது சிறப்பு சரிங்களா. 6ஆம் இடம் ராகுனா அதிகமாக கடன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. கடன் வாங்கி இந்த வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம் அப்படின்னா கடனை மேலும் அதை வளர்த்தி விட்டுருவாரு சரிங்களா. அதனால இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. 12ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும். போயிட்டு வாங்க, குலதெய்வத்துக்கு போங்க, உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு கூட போயிட்டு வாங்க, நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்து சனி பகவான் அப்படிங்கிறது உங்களோட கொஞ்சம் உங்களை அப்படியே படிப்படியாக செதுக்கி ஒரு முழு வெற்றியை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா குரு பார்வையை அவர் வாங்கியிருக்காரு சரிங்களா. குரு பார்வை முயற்சி ஸ்தானத்து மேலே பதியுது சரிங்களா. அடுத்ததாக உங்களுக்கு 5ஆம் இடத்து மேலே 3, 5, 7 சரிங்களா. 3 முயற்சி கண்டிப்பாக எடுப்பீங்க. 5ஆம் இடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதிகள், பாராட்டுகள் எல்லாமே கிடைக்க போகுது. காதல் திருமணம் வந்து பதவி உயர்வாகட்டும், படிப்பாகட்டும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது. ரெண்டாவது 7ஆம் வீடுன்னா பார்த்தீங்கன்னா பார்ட்னர் வச்சு தொழில் பண்ணுறது, பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், திருமணம் போன்ற சுப காரியங்கள், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இந்த கன்னி ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை 8ஆம் அதிபதி, அதாவது 7, 8ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 3ஆம் இடத்துல இருக்கிற இளைய சகோதரசு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே சமயம் 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் சரிங்க. 8, 9, 10. 9ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்க? 2ஆம் இடத்துல உங்களுக்கு லக்னாதிபதியாக கூடி இருக்கிற. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள், நன்மைகள், லாபம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் பாருங்க, நீங்களே கமெண்ட்டை கொடுங்க சரிங்களா. புதன் லக்னாதிபதி 2ஆம் இடத்துல வரவு இருக்குங்க, செலவு இருக்குங்க. ஏன்னா கேது ஆன்மீக பயணங்கள்லாம் இருக்கு, செலவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் வீடு கொடுத்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ அளவு கடந்த முயற்சி எடுப்பீங்க, அதனால நல்ல ஒரு நன்மைகள், லாபங்களும் இருக்கும். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தொழில் செய்து அதன் மூலம் பொருள் வரவு, நன்மைகள், வாக்குனால ஜெயிக்கிறது, பேசுனால ஒரு அமைப்பை, அது ஒரு நன்மைகளை பெறுவது போன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இருக்கு. ஸோ முடிந்த வரைக்கும் குலதெய்வத்து கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஒரு ஆன்மீக சிந்தனைகளோடு என்ன 12ஆம் இடம் கேது சரிங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் அருமையான பொற்காலம், உயர்வுக்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களாக நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா
ஸ்க்ரீனில் இருக்கிற என் வாட்ஸ்அப் எனக்கு கான்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். நீங்கள் சரிங்களா? ஓகே, பாய்.